வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பரை தொறந்தோனே ஒரு செய்தி படிச்சேன். அதாவது யுக்ரைன்ல போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு செய்தி படிச்ச உடனே, டக்குன்னு நம்ம மனசுல என்ன தோணுச்சுன்னா, உள்ளூர்லயே கிட்டத்தட்ட 1 வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுது. அங்க தொடர்ந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 பேர் வீடு வாசல்லாம் இழந்து இன்னைக்கு ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிறாங்க. 226 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ வீடுகள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. மாநிலமே 2ஆ பிளவுபட்டு கிடக்குது. அதாவது குக்கீஸோ கம்யூனிட்டி எல்லாம் ஹில்லி ஏரியாஸ்ல இருக்கிறாங்க. மேய்த்தி கம்யூனிட்டி ஃபுல்லா வேலில இருக்கிறாங்க. இவங்க அங்க போக முடியல, அவங்க இங்க வர முடியல அப்படிங்கிற அளவுக்கு மாநிலத்தையே இன்னைக்கு 2ஆ பிளக்குற அளவுக்கு வன்முறை அங்க வெடிச்சிருக்குது. இவ்வளவு நடந்திருக்கே இந்த ஒரு வருஷத்துல பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முறையாவது மணிப்பூருக்கு போயிருக்கிறாரா? என்னைக்கு மணிப்பூர் மீண்டும் அமைதி பூங்காவாக மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தானே அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில மணிப்பூர் டேப்ஸ் அப்படின்னு சில ஆடியோக்கள் வெளியில இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன மணிப்பூர் டேப்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜூலை மாசத்துல வயர் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு சில டேப்ஸ அவங்க அனுப்புறாங்க. இதுல மொத்தம் 48 நிமிஷம் கான்வர்சேஷன் இருக்கு. இந்த 48 நிமிஷம் கான்வர்சேஷன் ஃபுல்லாவே மணிப்பூருடைய சிஎம் பிரேன் சிங், பாஜகவுடைய முக்கியமான மூத்த தலைவர் பிரேன் சிங் பேசின ஒரு ஆடியோ டேப். 48 நிமிஷங்கள்ல அவர் பேசின பல விஷயங்கள் ரொம்ப இன்ஃப்ளமேட்டரி ஆனது. அதை எங்களால வெளியிட முடியாது. வெளியிட்டா மீண்டும் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் இன்னொரு பெரிய கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை நாங்க வெளியிடல. அதுல குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் வெளியிடுறோம். அதுவும் ஏன் வெளியிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கும் இந்த நிறுவனம் ஒரு காரணத்தை சொல்லுது. இந்த ஆடியோ டேப்ஸ் எப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் சிஎம் உடைய அபிஷியல் ரெசிடென்ஸ்ல மீட்டிங் நடந்த போது, அந்த மீட்டிங்ல அவர் பேசின விஷயங்களை அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங்ஸ மணிப்பூர்ல நடந்த இந்த கலவரங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு ஜுடிஷியல் கமிஷன், குவஹாத்தி ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தலைமையில ஒரு ஜுடிஷியல் கமிஷன் ஏற்படுத்தி இருக்கிறாங்கல்ல, அந்த ஜுடிஷியல் கமிஷனையும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க, எங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. யார் இதை கொடுத்தாங்க அப்படிங்கிற வியூஸ் வெளியில வந்துருச்சுன்னா உடனே எங்களுக்கு அச்சுறுத்தல் வரும், எங்க உயிருக்கு ஆபத்து வரும். தயவு செஞ்சு எங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல் கமிஷன்ல கொடுத்து, ஜுடிஷியல் கமிஷன் இதை இன்வெஸ்டிகேஷனுக்கு அக்செப்ட் பண்ணி இது மேல இன்வெஸ்டிகேஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இதே டேப்ஸ இந்த நிறுவனத்துக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இந்த ஒரு சில போர்ஷன்ஸ்ல பிரேன் சிங் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, இந்த மணிப்பூர் கலவரங்கள் நடக்கும் பொழுது அரசாங்கமே தன்னுடைய மக்கள் மீது வெடிகுண்டுகளை பிரயோகப்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு குக்கீஸோ மக்கள் தரப்புல இருந்து வந்துச்சு. அது உண்மை அப்படின்னு நிரூபிக்க வகையில பிரேன் சிங் பேசி இருக்கிறாரு. बॉम्ब मारता है बॉम्ब मारता है मींस बॉम्ब अदुई नुमिदगी मा बॉम्ब का पथि गमने मान बॉम्ब मत यूज करना है डीजी रोई को अदिगाइना मा सकरकांदा ओए चुप कैसे करना है, ओपन नहीं करना है. हमने नहीं कमांडो अदुगी फ्रंट ताब कमांडो सिंदा हमने. ஆமா, அமித்ஷா இங்க வந்தோன்னு கூட சொன்னாரு, பாம்பு எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா, அதுவும் சிவிலியன்ஸ் மேல பாம்பு எல்லாம் பிரயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவாரு. நான் டிஜிபியை கூப்பிட்டு சொன்னேன், ஒன்றிய உள்துறை அமைச்சர் சொல்லத்தான் செய்வாரு. அதுக்காக நாம அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, பாம்ஸ பிரயோகப்படுத்துங்க, ஆனா கமுக்கமா செய்யுங்க, யாருக்கும் தெரியாத வகையில செய்யுங்க, இப்படி ஓப்பனா செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதாக இந்த ஆடியோ டேப்ல பேசுறாரு. அதே மாதிரி அடுத்த விஷயம், மணிப்பூர்ல வைரலான அந்த வீடியோ, 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பெரிய கும்பல் அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய வீடியோ, ஊர்வலமா கூட்டிட்டு போகக்கூடிய வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் மணிப்பூர்ல இவ்ளோ வன்முறை நடக்குதா அப்படிங்கிறது நாட்டோட மத்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு அப்பதான் தெரியவே வருது. இந்த வீடியோ வெளியில வந்தப்ப கூட பிரேன் சிங் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் எவ்வளவு அலட்சியமா ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியுமா? ஆமா, இது போன்ற தினம் தினம் நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால இத பத்தி பேசுறீங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இத பத்தி எல்லாம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டவர். அந்த பிரேன் சிங் இந்த வீடியோவை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த ஆடியோ டேப்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு இந்த வீடியோ வெளியில வந்தோன்னே. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் சார்ந்திருக்கும் இந்த மேய்த்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஏன் பேசாம இருக்கிறாங்க?
எவ்வளவோ மெய்த்தி அமைப்புகள் இருக்குல்ல, அவங்கலாம் வெளியில வந்து பேசியிருக்கலாம்ல. இத நம்மளுடைய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம்ல இந்த வீடியோவ. அந்த சம்பந்தப்பட்ட இந்த 2 பெண்களுடைய சகோதரர் அப்பாவ வந்து கொலை பண்ணி போட்டாங்க. வன்முறையில் தான் அவங்க செத்து போயிட்டாங்க. இன்ஃபாக்ட் இந்த 2 பெண்களையும் பாலியல் வன்கொடுமை நடக்காம நாங்க தான் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தோம். அப்படின்னு சொல்லி பிளாட்டையே மாத்திருக்கலாமே. சம்பந்தப்பட்டவங்கள 6 பேர தான் நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே நம்ம சமூகம் மெய்த்தி சமூகத்தைச் சேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் பாலியல் குற்றவாளிகள்ல இந்த பெண்களை காப்பாத்த முயற்சி பண்ணத தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்றதுக்கான முயற்சியில இறங்கியிருக்க வேண்டாமா இந்த சமூகம்? போராட்டங்கள முன்னெடுத்திருக்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணுமா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்கு. அதே மாதிரி மணிப்பூர் சம்பவங்கள் நடந்த உடனே இன்னொரு முக்கியமான செய்தி வெளியில வந்தது. அரசாங்க ஆர்மரியில இருந்து கிட்டத்தட்ட 4000, 5000 கன்ஸ், வெப்பன்ஸ் வந்து காணாம போச்சு. அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில வந்தது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது சம்பந்தமா இந்த ஆடியோ டேப்ல அவர் பேசியிருக்கிறாரு. ஏன் யாரையும் இதுல அரெஸ்ட் பண்ணல தெரியுமா? ஏன்னா அப்படியே அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல என்னத்தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களெல்லாம் அவங்களால நெருங்க முடியும். அப்படிங்கிற விதத்துல பேசி இந்த அரசாங்க ஆர்மரியில இருந்து காணாம போன இந்த வெப்பன்ஸுக்கெல்லாம் நானும் உடந்தை அப்படிங்கிற அளவுக்கு பீரன் சிங் பேசியிருக்கிறாரு. என் சம்மதத்தோட தான் மெய்த்தி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசாங்க ஆர்மரிய சூறையாடி அங்க இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல என்னத்தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆணவத்தோட அவர் பேசுறாரு இந்த ஆடியோ டேப்ஸ்ல. இது மட்டும் இல்லாம இதற்கு ஒரு படி மேல போய் அந்த குக்கீஸோ சமூகத்து மேல எவ்வளவு வன்மத்தை கக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, கடந்த பல வருஷங்களாக ரிசர்வேஷன் அப்படிங்கிற பேர்ல இவங்க எல்லா இடத்துலயும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டேரியட்னு எல்லா இடத்துலயும் இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. மலை பகுதியில இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதனால நம்ம மெய்த்தி சமூகத்துக்கு தானே ஆபத்து. நான் மட்டும் சிஎம் இல்லைன்னா நானே இறங்கி நான் இந்த வன்முறையில ஈடுபட்டிருப்பேன். தே டிசர்வ் திஸ். இவங்களெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வன்மத்தை கூட்டியிருக்காரு. இதை எதிர்த்து பாஜகவில் இருக்கக்கூடிய குக்கீஸோ சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏஸே இன்னைக்கு பாஜகவுடைய ஹையர் கமாண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 10 குக்கீஸோ எம்எல்ஏ இருக்கிறாங்க. குக்கி பீப்புள்ஸ் அலையன்ஸ் கேபிஏ அப்படிங்கிற பார்ட்டியை சேர்ந்த 2 குக்கீஸோ எம்எல்ஏக்கள். அது மட்டும் இல்லாம பாஜகவை சேர்ந்த 8 எம்எல்ஏக்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரதமர்கிட்டயும் ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்டயும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆடியோ டேப்ஸ் வெளியில வந்திருக்கே. இதுக்கு அப்புறமும் பீரன் சிங் முதல்வராக தொடரணுமா? அவரை முதல்ல பதவியை விட்டு இறக்குங்க. இப்படிப்பட்ட ஆடியோ டேப்ஸ் வெளியில வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படி மாநிலத்துல அமைதி பேச்சுவார்த்தையை இவரை நம்பி நாங்க ஈடுபட முடியும்? அமைதி திருப்பி கொண்டு வரணும்னு நாங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இவர் இந்த மாதிரி தானே முட்டுக்கட்ட போடுவாரு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. பீரன் சிங் தரப்புல இருந்து வழக்கம் போல இந்த ஆடியோஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதெல்லாம் டாக்டர் செய்யப்பட்ட ஆடியோஸ் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்தாலும் அதை நம்புறதுக்கு மணிப்பூர் மக்கள் தயாரா இல்ல. ஜுடிஷியல் கமிஷன்ல இந்த ஆடியோ டேப்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இது பீரன் சிங்கோட குரல் தானா அப்படிங்கறத இன்னும் தீர்மானம் பண்ணி அவங்க அறிக்கை வெளியிட வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். இது பீரன் சிங்கோட குரலா இருக்கும் பட்சத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எந்த அளவுக்கு வெறுப்பு அங்க உழுது அறுவடை பண்ணியிருக்கிறாரு பாரு. இப்படிப்பட்ட டேப்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது எந்த அளவுக்கு நேஷனல் நியூஸா ஆகியிருக்கணும். எதிர்கட்சி மாநிலத்துல ஒரு பெண் டாக்டர் மானபங்கப்படுத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நேஷனல் நியூஸ் ஆக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம், நீங்க ஆளக்கூடிய மாநிலத்துல உங்க மாநிலத்தைச் சேர்ந்த உங்க கட்சியை சேர்ந்த சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தரோட இன்கிரிமினேட்டிங் ஆடியோ டேப்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இத பத்தி இந்த மீடியா எவ்வளவு பேசியிருக்கணும், எவ்வளவு டிபேட் பண்ணிருக்கணும், எவ்வளவு கேள்விகளை மணிப்பூர் அரசை நோக்கியும் ஒன்றிய அரசை நோக்கியும் எழுப்பியிருக்கணும். ஆனா முதுகெலும்பே இல்லாத அந்த மோடி மீடியா இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நாம பேசணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுனால நாம பேசணும்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க வந்து பேசுவாங்க. எங்க என்ன நடந்தா என்ன, நமக்கு என்ன கவலை என்ன அப்படின்னு இருந்தோம்னா சமூகத்துல ஒரு ஆரோக்கியமான மாற்றமே வராது.
இன்னைக்கு மணிப்பூர்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நாம பேசுவோம்.